வியூவர்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, வனிதா வந்துட்டு ஓப்பன் டாக்கா ஒரு விஷயம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுவும் அது ஒரு விஷயம் அப்படின்றது தேவயானிய பத்தி ஓப்பன் டாக்கா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்றத இப்ப நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ரீசென்ட்டா நடந்த ஒரு இன்டர்வியூல வனிதா வந்து பயங்கரமா பேசியிருக்காங்க. பயங்கரமா பேட்டி குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல பல விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க. பல எடுத்துக்காட்டுகள வச்சு தன்னோட வாழ்க்கைய வச்சு அவங்க பேசியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா நெறைய யூடியூப் வந்து நான் தொறந்து பார்க்கிறப்போ, தேவயானி மகளையும், என்னோட மகளையும் கம்பேர் பண்ணி எல்லாம் போடுறாங்க. அண்ட் தேவயானி என்ன சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி போடுறாங்க. அவங்க வேற, நான் வேற. நாங்க எல்லாருமே ஒரே பீரியட்ல நாங்க ஹீரோயினா இருந்திருக்கோம். நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்துகிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும். அதே மாதிரி எங்களோட பசங்களும் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. அப்ப எப்படி நாங்க ஹீரோயினா இருந்தோமோ, இப்ப எங்களோட பசங்கலாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாங்க. எங்க பசங்கன்னு சொல்றத விட நெறைய ஆக்டர்ஸோட பசங்க வந்து உள்ள வந்துட்டாங்க. அப்படி வந்தவங்க தான் இங்க அப்படி வரவங்க தான் இப்ப அதிகமா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ தேவயானி பொண்ணையும், என் பொண்ணையும் வச்சு நெறைய கம்பேரிசன்லாம் பண்ணி, நெறைய பேட் கமெண்ட்ஸ், பேட் வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? வனிதானாலே நெகட்டிவ் தானா? வனிதானாலே கான்ட்ரோவர்சி தானா? அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே பேசப்படுது. நான் சொல்ற இந்த விஷயத்த வேற யாராவது சொல்லியிருந்தா அது தப்பு இல்ல. அதே விஷயத்த நான் சொன்னா அது தப்பு. இதுல எந்த விதத்துலங்க நியாயம்? இத நான் என்னன்னு சொல்றது? அப்படின்னு சொல்லி அவங்களே பயங்கரமா புலம்பியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ தேவயானி பொண்ணு வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் நீட்டா பண்றாங்க. ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்காங்க. ரொம்ப அமைதியா இருக்காங்க. இருக்கிற இடமே வெளியில தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வனிதாவோட பொண்ணு எப்படி வனிதா மாதிரியே இப்ப பேர் எடுக்குறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் எப்படி கிளாமரா போடுறாங்க. எப்படியெல்லாம் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் அப்படின்ற மாதிரி நெறைய பேர் அந்த பொண்ணையும் இப்ப திட்டி வந்து எல்லாருமே வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ட்ரெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது அவங்க தனிப்பட்ட விஷயம். அத தப்பா பார்க்கிறதும், சரியா பார்க்கிறதும் உங்களோட கண்ணோட்டத்துல தான் இருக்கு. எங்ககிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு வனிதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேவயானியும் நானும் நல்ல ஃப்ரெண்ட் தான். இப்ப வரைக்கும் நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கோட தான் இருக்கோம். எங்க 2 பேரும் பிரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அவங்களே வந்து சிரிக்கிறாங்க. இது வந்து அத பார்த்துட்டு எனக்குமே ரொம்ப டார்ச்சரா இருக்கு. என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி வந்து வனிதா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிஸ் அண்ட் மிஸ்டர் படத்துல வனிதா நடிச்சிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் ஒவ்வொரு போஸ்டரும், ஒவ்வொரு ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணும்போது எவ்ளோ அளவுக்கு பேசப்பட்டதுன்றது தெரியும். அந்த படத்த பத்தின நெறைய விமர்சனங்கள் நாமளே ஆல்ரெடி வீடியோஸ்ல போட்டிருக்கோம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ராபர்ட் மாஸ்டர் அண்ட் வனிதா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜோடியா நடிச்சாங்க. அந்த படத்த வச்சு 2 பேரும் திரும்பவும் வந்து கல்யாணத்துல ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, காதல் பண்றாங்க. வனிதா வந்து 4வது கல்யாணம் பண்றாங்க, 5வது கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லி நெறைய கான்ட்ரோவர்சி எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே படத்துக்கு அப்படிங்கிறது அவங்க வந்து ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. புரிஞ்சாலும் அவங்க அத ஏத்துக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரி வனிதா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்துட்டு இன்னர காட்டி ஏதோ ஒரு விஷயம் சொல்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கு. அந்த சீன நீங்க எப்படி வைக்கலாம்? இப்படி ஒரு ஆபாசத்த நீங்க எப்படி மக்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படம் வந்து முழுக்க முழுக்க குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி போடுறீங்க. எப்படி நாங்க போய் பார்க்க முடியும்னு சொல்லி நெறைய பேர் கேள்விகள் கேட்கிறதாவுமே வந்து சொல்லியிருந்தாங்க. இதே விஷயத்த 1980கள்ல வந்து பாக்கியராஜ் அவர்களும் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு படத்துல. பின்னாடி வந்து வைஃப் பட்டன் போட சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து பட்டன் போட மாட்டேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு வந்து உடனே அவங்க வைஃப் வந்து ஒரு மாதிரி ஒரு வேர்டு சொல்லுவாங்க. நீங்க இப்போ கழட்டும்போது மட்டும் கழட்டுறீங்க, இப்போ போட மாட்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்டு சொல்லுவாங்க. அது தப்பா தெரியல. இது வந்து தப்பா? இது வந்து ஒவ்வொரு பெண்களுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதிலிருந்து நாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வரும். அத ஏன் தப்பா பார்க்குறீங்க? உடனே வனிதா படம்னா இப்படிதான் இருக்கும். வனிதா இப்படிதான் நடிப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க. ஏங்க ஒரு பொண்ண எப்பவுமே நல்லபடியா பார்க்க மாட்டீங்களா? போல்டான ஒரு பொண்ணு வந்து போல்டுன்னு சொல்ல மாட்டீங்களா? அவ திமிர் பிடிச்சவன்னு சொல்லுவீங்களா? அவள தப்பா பேசுவீங்களா? அப்படின்னு சொல்லி வனிதா பயங்கரமா வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பதிலடி குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இந்த சினி ஃபீல்டுல கம்பேரிசன் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஒவ்வொரு ஹீரோயினும் ஒவ்வொருத்தர் மாதிரி, ஒவ்வொரு ஆக்டரும் ஒவ்வொரு மாதிரி. அதனால ஒவ்வொன்னுமே தனித்துவமானதுதானே தவிர, ஒவ்வொன்னும் கம்பேரிசன் பண்றதுக்கு எதுவுமே இங்க கிடையாது அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குஷி படத்துல ஜோதிகா ஒரு சீன்ல இடுப்ப காட்டி நடிச்சிருப்பாங்க. அந்த சீன் பயங்கரமா கொண்டாடப்பட்டது. அது வந்து ஆக்வர்டா தெரியல, அசிங்கமா தெரியல. இன்னைக்கு ஜோவிகா பாவாடை தாவணி கட்டி இடுப்ப காமிச்சு அத வந்து தப்பா பேசுறீங்க. அந்த ட்ரெஸ்ஸிங்க தப்பா பேசுறீங்க.
பாவாடை தாவணி கட்டுனாலும் தப்புன்னு சொல்றீங்க, ஜீன்ஸ் டி-ஷர்ட் போட்டாலும் தப்புன்னு சொல்றீங்க. அப்ப என்னதாங்க பண்றது? நான் வந்து தமிழ்நாட்டு பெண்ணா, சென்னை பெண்ணா, மக்களோட ஒரு பெண்ணா தான் நான் இதெல்லாமே பேசிக்கிட்டு இருக்கேன். சோ ஒரு சாதாரண மனுஷி என்னவோ அததான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அப்படிதான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா என்னை யாரும் அப்படி பாக்குறது இல்ல. நான் என்னவோ வேற்றுகரத்துல இருந்து வந்த மாதிரி தான் இங்க இருக்க எல்லாருமே என்ன பாக்குறாங்க, என்ன பத்தி பேசுறாங்க. பட் இதுக்கெல்லாம் நான் வந்து கவலைப்படல. ஆனா பதிலடி குடுக்கணும்ன்றதுக்காக தான் இத நான் சொல்றேன் அப்படின்னு வந்து வனிதா ஓப்பன் டாக்கா இவ்ளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க பேசுனதுல நெறைய நியாயம் இருக்கு. சோ கண்டிப்பா நம்ம அதையும் பார்க்கணும். வனிதானாலே அவங்க சொல்ற மாதிரி கான்ட்ரோவர்சி, நெகட்டிவ் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ட தூக்கி போட்டுட்டு, சோ அவங்களோட பின்னாடி என்ன உண்மை இருக்கு, என்ன ரியாலிட்டில நடக்குது, என்ன ஃபேக்ட் அப்படிங்கிறதையும் பார்த்து அவங்களுக்கு நாம சப்போர்ட் பண்ணணும். அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. நெறைய படங்கள்ல நான் வந்து சீன்ஸ் எல்லாம் பார்க்கிறேன். அந்த கேரக்டர பார்க்கிறேன். என் ஏஜ் கேட்டகரியில ஒருத்தர் வந்து அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த சீன்ல நடிச்சிருக்காங்க. பட் அந்த பெர்சன் வந்துட்டு கன்னடத்துல இருந்தோ, தெலுங்குல இருந்தோ, மலையாளத்துல இருந்தோ கூட்டிட்டு வராங்க. ஏன் சென்னையில இருக்கிறவங்களுக்கு, இங்கேயே இருக்கிறவங்களுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு குடுக்க மாட்றீங்க? தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு குடுக்க மாட்றீங்க? நாங்கெல்லாம் பொறந்ததுல இருந்து சினிமால இருந்துட்டு இருக்கோம். எங்க குடும்பமே மொத்தமே சினிமா குடும்பம். அப்படி இருக்கிறப்போ, இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை ஹீரோஸ்மே வெளியூர்ல இருந்து தான் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஆட்கள சூஸ் பண்றாங்க. ஏன் உள்ள இருக்கிறவங்க வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டுது? நீங்க எங்கள மதிச்சு வாய்ப்பு குடுக்கலன்னா, மத்த இண்டஸ்ட்ரியில எப்படி குடுப்பாங்க? அப்ப நாங்கலாம் எப்படி வந்து வாழ்றது? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் அவங்க வந்து முன் வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வனிதாவுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையுமாவே இருக்கு. சோ எல்லாருமே வந்து இப்ப இத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோ கண்டிப்பா அவங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையவே நடக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறோம். சோ வனிதா சொன்ன இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும், சினிமா நடிகர், நடிகைகளை பத்தியும் நிறைய டே பை டே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.